தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இமயமலையில் பறந்த புலிக்கொடி பெருமிதத்தில் நாம் தமிழர் தம்பிகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் நம்ம இந்த காணொலியை காண இருக்கோம். இமயமலை வரைக்கும் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கேள்வி கேட்பதும் இல்லாமல் பலரும் கேலி கிண்டல்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அண்ணன் சீமான் மீது வெறுப்பை மட்டுமே உமிழ்ந்த நபர்கள் கூட இப்பொழுது அவர் பேசிய அரசியலின் கருத்தியலை தெரிஞ்சு கொள்ளும்போது அதை தவிர்க்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பேசுகிறாங்க. இன்னும் அதிகபட்சமாக சொல்லப்போனால் அண்ணன் சீமானை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், தமிழக அரசியலில் மக்கள் நலனுக்காக யோசிக்கிற திட்டங்கள் அனைத்தும் அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய திட்டங்களாகவே இருக்கும். அதை உற்று கவனித்த அனைவருக்கும் தெரியும். சுற்றுச்சூழல் பாசறை அப்படின்னு ஒன்று நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கும் போது எவ்வளவு பெரிய கேலி கிண்டல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு எல்லா வகையிலும் பார்த்திங்கன்னா கேலி கிண்டல்கள் பண்ணாங்க. முருகரை தூக்கும்போது அதே விஷயங்கள் தான் பேசினாங்க. இப்போ அதை எல்லாத்தையும் திருப்பி அவங்களே பேசிக்கிட்டு அவர்கள் தான் பண்பாட்டு புரட்சியாளர்கள் போல் பார்த்திங்கன்னா பீத்திக்கிட்டு தெரிகிறாங்க. அதை நினச்சி நமக்கு எந்த கவலையும் இல்லை. ஆக மொத்தம் நம்ம சொல்கிற அந்த விஷயத்தை அவங்க செயல்படுத்துகிறாங்க. அப்போ நம்ம அவங்கள உத்து கவனிக்க வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. இமயமலை வரைக்கும் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு நபர் சென்றிருக்கார். அந்த இடத்துல தேசிய தலைவரோட படத்தையும் அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற அந்த நிகழ்வையும் பார்த்திங்கன்னா பதிவிட்டிருக்காங்க. லடாக் வரைக்கும் சென்று தருமபுரி மாவட்டம் சார்பில் லடாக்கில் மலையேற்று போகும்போது மூங்கில் மடுவு அந்த ஊரில் இருக்கக்கூடிய அண்ணன் இந்திரஜித் அவர்கள் பார்த்திங்கன்னா புலிக்கொடி ஏந்தியபடி பயணம் செஞ்சுருக்காது. இனி எங்குமே புலிக்கொடி பறக்க விடணும் அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா அனைத்து தமிழ் தேசியவாதிகளின் ஒரு மிகப்பெரிய ஆசையாக இருக்குது. ஏன்னா எப்போ நம்ம சோழ பாட்டன் அந்த விஷயத்தை செய்தாரோ அதன் பிறகு அவர் செய்த ஒரு பிழை, நம்மளை அங்கே குடியேற்றாமல் வைத்த அந்த பிழையை தான் இப்போ வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லிக்கிட்டு இருப்பார். அதை நாங்கள் விடுவதற்கு தயாராக இல்லை. எங்களுக்கு இந்த உலகத்தையே கட்டியானவங்களுக்கு சுருக்கி சுருக்கி கடைசியில் ஒரு கையளவுக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடுங்கிற ஒரு நிலம் மட்டும்தான் தமிழக மக்களுக்குன்னு இருக்காங்க. அந்த இடத்தையும் ஆட்டிய போடுறதுக்கு நிறைய வேலைகள் நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட அவங்க எப்போவோ ஆட்டிய போட்டுட்டாங்க. ஒரு சில தமிழர்கள் இங்கே இருக்காங்க, வாயால் பேச்சால் மட்டுமே. உணர்வால் அவர்கள் தமிழர்களாக இருக்காங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன் மற்ற நிலங்கள்லேருந்து இங்கே வந்தவங்க கூட தமிழை பற்றி பேசும்போதோ தமிழ் உணர்வை பற்றி சொல்லும்போதோ புரிஞ்சுக்கிட்டு ஆமாம் அவர்களுக்கு நம்ம துணை நிற்கணும் கூட நினச்சிட்றாங்களே தவிர இங்கவே இருந்து திராவிட நரிகளின் அந்த அரசியலுக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆரிய பார்ப்பன அவர்களின் அடிவருடியாகவும் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்களை பார்க்கும்போது தான் மிகவும் கவலையாகவே இருக்கிறது. அவர்கள் என்றுக்கு அதை உணர்வார்கள் அப்படிங்கிறதே தெரியல. இது நம்முடைய நிலம், இங்கே செய்யக்கூடிய அரசியல் நம்முடைய அரசியலாகத்தான் இருக்கும். இங்கே நம்ம செய்யக்கூடிய நல்லது கெட்டது அனைத்தும் நம்மை மட்டுமே பாதிக்கும். அது நம் சந்ததியினருக்கான பிரச்சனை அப்படிங்கிறத அவர்கள் உணரணும். அதை உணராமல் ஏதோ இன்றைக்கு வாழ்ந்தால் போதும் அப்படின்னு மட்டுமே நினைத்திருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பவாதி தமிழர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய சொந்தங்கள் அனைவருக்கும் இது புரியணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுறது. அதற்கான அரசியலாகத்தான் பார்த்திங்கன்னா கண்முன்னே நடந்தது. நம்ம ஒன்றும் ஆதி காலத்தில் நடந்த எந்த ஒரு பொய் புரட்டு கதைகளையோ இல்லை ஏமாற்று கதைகளோ அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க முடியாத விஷயங்கள் அப்படின்னு பலரும் பேசக்கூடிய எதையும் நம்ம கண் முன்னாடி கொண்டு வரல. நம்முடைய கண் முன்னாடி நமது பக்கத்து இடத்தில் இருக்கக்கூடிய ஈழத்தில் நம் தேசிய தலைவர் செய்த 30 ஆண்டு காலம் நின்று எந்த ஒரு நபர்களும் இல்லாமல் தன் சொந்த ஊரில் இருக்கிற அத்தனை மக்களையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய வல்லாதிக்கம் 1 2 கிடையாது 16 30 நாடுகள் சேர்ந்து எதிர்க்கும் போதும் நின்று அடின்னு அடித்து அதே இடத்துல அவங்க உட்காந்து எல்லாரையும் துரத்த வச்சார் பார்த்துங்க. ஏன்னா எல்லா பக்கத்துலேருந்தும் அவங்க தடை போடுறானுங்க. எந்த பக்கத்துலேருந்து தடை போட்டாலும் இவர்கிட்ட ஆயுதம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி தெரியாமல் எல்லாரும் விழிப்பிதுங்கி இருந்தாங்க. 1 2 கிடையாது 5க்கும் மேற்பட்ட படைகளை கட்டி எழுப்பியவர் தனி ஒரு நபர். 12 13 வயதில் வீட்டில் இருந்து ஓடி ஒத்த பைசா இல்லாமல் காட்டுக்குள்ளே புகுந்த ஒரு நபர் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சோசியலிச குடியரசையே நிறுவியிருந்தார் நமது ஈழத்தில். அந்த தலைவனை முன்னிறுத்தி நம்மளும் இந்த மாதிரி நிற்க வேண்டிய ஆட்கள் நம்ம கண் முன்னாடி இங்கே ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பை காட்டி அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் அந்த சினிமா மாயையில் மூழ்கி கிடக்கிறாங்க. திராவிட ஆட்சியிலிருந்து இப்போ வரைக்கும் பாருங்கள், வெறும் அந்த சினிமா மாயை தான். சினிமாவில் 10 பேர் அடிக்கிறவர்களை தலைவர் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. உண்மையான தலைவர் யார் அப்படிங்கிறத நமக்கு செந்தமிழன் சீமான் அவர்கள் காட்டி உணர்ந்தார். அது நமது தேசிய தலைவர் மட்டும்தான். இன்றைக்கு இல்லை, என்றைக்குமே தமிழ் இனத்திற்கு ஒரு தலைவன் இருக்கிறான்னா அவரை மாதிரி ஒரு ஈகம் செய்த ஒரு ஆள் இல்லை. அப்படி இருக்கும்போது அவர் தானே தலைவர், அவர் தானே இறைவன் அப்படிங்கிறது தான். சமீபத்தில் ஒரு டீசர் ஒன்று வெளியாக இருந்தது. மேதகு படத்தில் இருந்து எடுத்த அதே இயக்குனர் எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு சல்லியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு
டீசரில் லாஸ்ட் எண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல, பார்த்த எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். கடைசி எண்டில் வந்து உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் தலைவரை நம்புகிறோம் அப்படின்னும்போது ஒரு அந்த கூஸ்பம் மூமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உடல் சிலிர்க்கும் பாருங்கள். அப்படி இருக்கும். பார்க்காதவங்க நிச்சயமாக பாருங்கள். ஒரு வினாடி கூட அந்த நேரத்தில் எத்தனை பேர் கண் கலங்கி இருப்பாங்கன்னு தெரியல. அந்த உணர்வு இருக்க அத்தனை பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா, உடம்பில் ஏதோ ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும். இமயமலையில் கொடி நாட்டியதை பற்றி எதற்கான காணொளி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இல்லை, எங்களுக்கு உலகம் முழுக்க ஆள் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் ஒவ்வொரு முறையும் தெரிவிச்சுக்கிட்டே இருக்கோம். அதை பல வகையில் நாங்கள் காட்டிக்கிட்டே தான் இருக்கோம். காரணம் என்னென்னா, அச்சத்தில் ஒன்னொன்னையும் வந்து பார்த்திங்கன்னா, திராவிடர்கள் பயந்து பயந்து செய்யும்போது அவர்களுக்கு இன்னும் அச்சம் கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை. திராவிடம்ங்கிறது நமக்கான அரசியல் கிடையாது. தமிழ் தேசியம் அப்படிங்கிறது தான் தமிழர்களுக்கான அரசியல் அப்படின்னு சொல்லி அனைவரும் உணரும் வரை என்றைக்கும் இந்த போராட்டம் ஓயாது. தொடர்ந்து இந்த விடயங்களை நம்ம பரப்பிக்கிட்டே இருப்போம். அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியவாறு இது வந்து தமிழ்நாடு, இங்கே வந்து பிரபாகரன் வாழ்க அப்படிங்கிற விஷயந்தான் நடக்குமே தவிர, மற்ற எந்த ஒரு ஆட்களும் வாழ்க ஒழிக அப்படிங்கிற மொத்தமாக அழிக்கிறதுக்கான காலம் விரைவில் வரும். தமிழ் தேசியம் மட்டும் வெல்லும், அன்று ஈழமும் வெல்லும் அப்படிங்கிறத இந்த காணொளி மூலம் தெரிவிச்சுக்கிறோம். இனக்கு ஒன்று தான் நம் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம், நாம் தமிழர்.